வீட்டில் எல்லாருமே ஹாலில் இருக்காங்கப்பா. கரெக்டாக கோபி வராரு. இப்போ நான் போய் உண்மையை சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு வராரு. வந்து உட்காராரு. என்ன கோபி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்கிறாரு. சரி பேர் வைக்கணும், சரி பேர் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஈஸ்வர் யாருமா, யாருக்கு பேர், குழந்தைக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதை கேட்டோன்னே ராமூர்த்தி சொல்கிறாரு, ஆமாடா குழந்த பிறந்தா பேர் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு, நீ தாத்தாடா அப்படின்னு சொல்கிறாரு. ஐயோ என்ன நம்மளை தாத்தான்னு சொல்கிறாங்க, இப்போ போய் நமக்கு குழந்த பிறக்க போகுதுன்னு சொன்னால் அவ்வளோதான், ரொம்ப அசிங்கமாக போயிடும். சரி நம்ம எழுந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அப்போ இனியா சொல்கிறாங்க, அம்மா நான் கொஞ்சம் ஸ்டேஷ்னரி பொருளாக வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாளைக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியா. அப்போ கோபி சொல்கிறாரு, என்ன ஆச்சு இனியா, ஏன் அதுக்காக எதுக்கு நாளைக்கு வரைக்கும் நீ வெயிட் பண்ணணும், அப்பா நான் சும்மா தான் இருக்கேன், வா கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கும் சில கடமைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு இனியாவை அங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறாரு. செடியின் ரூமில் இருக்காரு. அங்கே ஜெனியும் இருக்காங்க. அப்போது வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ண உடனே பேசுகிறாங்க. என்ன ட்ரிப்பு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க என்ன ட்ரிப் அது அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி கேட்குறாங்க. அதுவா ஒன்றும் இல்லை, ஆஃபீஸில் கூட்டிகிட்டு போகிறாங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஓ அப்படியா, சரி என்கிட்ட ஏன் சொல்லலை அப்படின்னு ஜெனி கேட்குறாங்க. இல்லை நான் மறந்துட்டேன். என்ன மறந்துட்டீங்க, என்கிட்ட சொல்லிவிட்டு அப்புறம் தான் நீங்கள் அங்கே ஓகே சொல்லியிருக்கணும், அங்கே சொல்லிவிட்டு இங்கே வந்து சொல்கிறீங்க அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. நீங்கள் அந்த ட்ரிப்லாம் போக வேண்டாம் அப்படின்னு ஜெனி சொல்கிறாங்க. ஏன் ஜெனி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு செடியன் கேட்குறாரு. இல்லை நான் நீங்கள் 2 பேர் சேர்ந்து தான் இனிமேல் ட்ரிப்பு போகணும், தனியால் நீங்கள் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் ஜெனி ஏதாவது ரீசன் சொல்லு, கரெக்டான ரீசன் சொன்னால் தான் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. போகக்கூடாதுன்னா போகக்கூடாது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனி போகிறாங்க. செடியன் பயங்கரமாக ஃபீல் பண்ணிகிட்ருக்காரு. இனியா கோபி 2 பேருமே சேர்ந்து காரில் போயிட்டுருக்காங்க. அப்போ கோபி சொல்கிறாரு, என்ன இனியா அப்போ நல்லா படிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு, நல்லா தான்ப்பா படிக்கிறேன், எல்லாமே நல்லா தான் போகுது அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே இருக்காங்க அப்படின்னு இனியா சொல்கிறாங்க. சரி சரி பாய் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் ரொம்ப மோசமாக இருப்பாங்க, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கோபி சொல்கிறாரு. அப்பா அவங்கெல்லாம் நல்லவங்க தான், ஆனால் நீ தான்ப்பா ரொம்ப மோசம் அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, நீங்கள் பண்ணாத தப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லிட்டுருக்காங்க. அப்படியே அமைதியாக இருக்கார், எதுவுமே பேசவே இல்லை. இனியா நல்லா சவுண்டு வச்சு அப்படியே பாட்டு கேட்டுட்டு வராங்க. அதை அப்படியே ஆஃப் பண்ணுறாரு. ஏன்ப்பா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இனியா. இல்லை நிறைய பேருக்கு தம்பி பாப்பா தங்கச்சி பாப்பா இதெல்லாம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஆமாம் ஆமாம், என்னோடய ஃப்ரெண்டு கூட ஒரு சின்ன குழந்தை இருக்குது, நாங்களாம் கேட்டோம், அது என்ன இவ்வளோ பெருசாக இருக்க, இத்தனோடு தம்பி பாப்பா வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாம் கிண்டல் பண்ணோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்கிறாங்க. ஐயோ இனியா கிட்ட இப்போ எதுவுமே பேச முடியாது போல இருக்கே, எல்லாத்துக்கும் ஒரு கதை சொல்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பயங்கரமாக யோசிச்சுட்ருக்காரு. இவகிட்டையும் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது, என்ன தான் பண்ணுறதுனே தெரியலையே, எப்படி தான் சொல்ல போகிறேனே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கோபி ஒரு பக்கம் புலம்பிக்கிட்டே இருக்காரு. சரி உனக்கு தேவையானதாலும் நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாரு. பாக்கியா செல்வி 2 பேருமே சேர்ந்து சமையல் ரூமில் இருக்காங்க. அப்போ பாக்கியா கேட்குறாங்க, அக்கா எனக்கு கொஞ்சம் சம்பளத்தை ஏற்றி கொடுக்க சொல்லுக்கா அப்படின்னு சொல்லிட்டு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா கேட்குறாங்க. இல்லைக்கா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சம்பளம் போட்டு கொடுக்க சொல்லுக்கா. சரி சரி நான் சொல்கிறேன், நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. அதுக்குள்ளே கரெக்டாக ராதிகா வராங்க. வந்த உடனே செல்வி எல்லா இடத்தையும் விட்டு அப்படி தள்ளி போகிறாங்க. அவங்க தேவையானதெல்லாம் கட் பண்ணி அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க. போயிட்டு மிக்சியில் அரைக்கிறாங்க. அரைக்கும் போது கொஞ்சம் கரண்ட்டு போன மாதிரி இருக்குது. சரி இன்னொரு ஜூஸ் இருக்குது எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியா சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் கரண்ட் வந்தோடனே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராதிகா சொல்கிறாங்க. இல்லை இல்லை பரவாயில்ல எடுத்துகிட்டு போங்க, நீங்களே ரொம்ப டயர்டாக இருக்கீங்க போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு பார்த்தோன்னே அப்படியே பயங்கரமாக கோவம் வருது செல்விக்கு. ஏன்க்கா நீ இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்க, நீ திருந்தவே மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. விடு செல்வி இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத விடு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைக்கா அதுக்கு ரொம்ப திமிருக்கா, ஆனால் பண்ணுறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்களா எவ்வளோ சேட்டப் பண்ணுதுன்னு, எப்போ பார்த்தாலும் விட்டு கொடுத்தே போவாதக்கா, அதான்க்கா உங்ககிட்ட இருக்க ரொம்ப ஒரு மாதிரி வீக்னஸ் பாயிண்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க செல்வி. சரி விடு செல்வி இதெல்லாம் பெருசாக எடுத்து பேசிகிட்டு இருக்காத விடு அப்படின்னு சொல்கிறாங்க.